ஏழைங்க ஏன் ஆஃபரை தேடுறாங்க, பணக்காரங்க ஏன் வேல்யூவை பார்த்து வாங்குறாங்க? இந்த மாதிரி பணத்தை செலவிடக்கூடிய உளவியல் தகவல்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யோகம் டீல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்புமணி. நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க ஒரு செருப்பு வாங்க போறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஒரு கடையில பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு ஒரு செருப்பு இருக்கு, இன்னொரு கடையில 1500 ரூபாய்க்கு ஒரு செருப்பு இருக்கு. நம்மள பல பேர் என்ன நினைப்போம், 500 ரூபாய் செருப்பு போதும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா அந்த செருப்பு 6 மாசத்துல டேமேஜ் ஆயிடும். அடுத்தது இன்னொரு 500 ரூபாய்க்கு செருப்பு, அடுத்த 6 மாசம் கழிச்சு அடுத்த 500 ரூபாய்க்கு ஒரு செருப்பு. இப்படி 3 வருஷத்துல 3000 ரூபாய் வரைக்கும் நம்ம செருப்புக்கே செலவு பண்ணிருப்போம். ஆனா நம்ம ஒரு செருப்பை 1500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த செருப்பு 3 வருஷத்துக்கு எதுவுமே டேமேஜ் ஆகாம நல்லா இருந்தது அப்படின்னா எது மலிவான செருப்பு? இங்கதான் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சிலர் பொருளோட விலையை பாக்குறாங்க, சிலர் பொருளோட மதிப்பா பார்க்கலாம். இன்று நாம வேல்யூ திங்கிங் பத்தி டீப்பா பார்க்கலாம். ஆஃபர் அப்படின்னா என்ன? ஆஃபர் அப்படின்றது விலை குறைப்பு, வேல்யூ அப்படின்றது வாழ்க்கையோட மேம்பாடு. இந்த ரெண்டு விஷயத்தையும் மக்கள் அடிக்கடி குழப்பிக்கிறாங்க. ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நீங்க ஒரு 1000 ரூபாயை சேமிச்சு தேவையில்லாத பொருள் வாங்குனீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே சேமிப்பு இல்ல, அது செலவு. அதே மாதிரி 1000 ரூபாய் அதிகமா கொடுத்து ஒரு பொருளை வாங்குனீங்க அப்படின்னா அது செலவு இல்ல, அது முதலீடு. ஆஃபர் ஏன் நம்மள கவருது? ஏன்னா நம்ம மூளை லாஸ வெறுக்குது. இந்த ஆஃபர் மிஸ் ஆயிடுமோன்னு பயப்படுது. இதுக்கு சைக்காலஜில லாஸ் அவர்ஷன் பேரு. உதாரணத்துக்கு நாம ஒரு சூப்பர் மார்க்கெட் போறோம், அங்க பை 2 get 1 free அப்படின்னு போட்டிருப்பாங்க. உண்மையிலேயே நமக்கு ஒரு பொருள் தான் வேணும், ஆனா நாம 3 பொருளை வாங்கிட்டு வருவோம். இங்க உண்மையிலேயே யார் வெற்றி பெற்றாங்க? கடைக்காரர் தான். வேல்யூ எப்படி பார்க்கணும்? ஒரு பொருள் வாங்கும் போது இந்த 5 கேள்வியை கேளுங்க. இது எவ்வளவு நாள் நீடிக்கும்? இது என்னோட நேரத்தை மிச்சப்படுத்துமா? இது என்னோட வாழ்க்கையை எளிதாக்குமா? இது என்னுடைய வருமானத்தை அதிகரிக்குமா? மீண்டும் வாங்க வேண்டிய நிலைமை வருமா? இந்த 5 கேள்வியை கேளுங்க. இதுக்கெல்லாம் சரியான பதில் உங்கள்ட்ட இருந்தது அப்படின்னா அந்த பொருளை வாங்க. சீப் விசஸ் எக்ஸ்பென்சிவ். ஒரு பொருளோட விலை அதிகமா இருக்கிறதுனாலயே அதோட வேல்யூ அதிகம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி ஒரு பொருளோட விலை மலிவா இருக்குன்றதுனால அதோட வேல்யூ குறைவு அப்படின்னு அர்த்தம் இல்லை. வேல்யூ அப்படின்றது பிரைஸ் இல்ல, பெனிஃபிட். ஒரு விவசாயி ஒரு இயந்திரத்தை 50,000 கொடுத்து வாங்குறாரு. ஏன்னா அது அவரோட நேரத்தை மிச்சப்படுத்துது, உழைப்பை குறைக்குது, வருமானத்தை அதிகரிக்குது. அவருக்கு அது செலவு கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2 நண்பர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா 50,000க்கு ஒரு மொபைல் வாங்குறாரு, இன்னொருத்தர் 50,000க்கு ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறாரு. 5 வருஷம் கழிச்சு போன் பழசாயிடும், ஸ்கில் வருமானத்தை ஏற்படுத்தி தரும். அதனாலதான் ப்ராடக்டோட வேல்யூ பத்தி சிந்திக்கணும். பிராண்ட் பொருட்களை வாங்கலாமா? வாங்கலாம். ஆனா பிராண்டோட பேருக்காக மட்டும் வாங்காதீங்க, பிராண்ட் தரக்கூடிய நம்பிக்கைக்காக வாங்குங்க. அடுத்தது நாம டைமோட வேல்யூ பத்தி பார்ப்போம். ஒரு பொருள் நம்மளுடைய தினசரி 10 நிமிட நேரத்தை மிச்சப்படுத்துது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 60 மணி நேரத்தை நமக்கு அது மிச்சப்படுத்தி கொடுத்திருக்கும். இதுக்கு வேல்யூ இருக்குதான்னா நிச்சயம் இருக்கு. ஏன் பணக்காரர்கள் வித்தியாசமா யோசிக்கிறாங்க? பணக்காரர் ஒரு பொருளை வாங்கும் போது என்ன விலைன்னு மட்டும் கேட்க மாட்டாரு, இது எனக்கு ரிட்டர்ன் என்ன தரும் அப்படின்னு கேட்பாரு. ரிட்டர்ன் அப்படின்றது பணம் மட்டும் கிடையாது, நேரம், மன அமைதி, உடல் நலம், திறன் எல்லாமே ரிட்டர்ன் தான். ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா பொருளோட குவாலிட்டியை அதோட விலையை வச்சு நம்ம தீர்மானிக்கிறோம். இது தவறு. ஒரு பொருளோட ரிவ்யூ, வாரண்டி, பெர்ஃபார்மன்ஸ், மெட்டீரியல் இதெல்லாம் பார்த்து தான் நாம முடிவு பண்ணுவோம். யோகம் டீல் நேயர்களுக்கு ஒரு ஃபார்முலா. அடுத்த முறை ஒரு பொருளோட பிரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வேல்யூ பாருங்க, ஆஃபர் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட யூசேஜை பாருங்க, டிஸ்கவுண்ட பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட டியூரபிலிட்டியை பாருங்க. வாழ்க்கையிலையும் இதே விதிதான். நாம பொருளை மட்டும் வாங்குறது இல்ல, நம்மளுடைய நட்பு, தொழில், வேலை எல்லாத்திலையும் வேல்யூ திங்கிங் தேவை. குறைந்த செலவு அப்படின்றது எப்போதும் சிறந்த தேர்வு கிடையாது, அதிக மதிப்பு தர்றதுதான் சிறந்த தேர்வு. நண்பர்களே, ஏழைகள் ஆஃபரை தேடுறாங்க, பணக்காரங்க வேல்யூவை தேடுறாங்க. ஏன்னா அது பணத்தை பற்றிய விஷயம் கிடையாது, சிந்தனையை பற்றிய விஷயம். இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. நீங்க ஒரு பொருளை வாங்க போறீங்கன்னா எவ்வளவு டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்காதீங்க, எவ்வளவு வேல்யூ அப்படின்னு கேளுங்க. அந்த ஒரு கேள்வி உங்க பணத்தையும் உங்க வாழ்க்கையும் மாத்தலாம். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள யோகம் டீல் வீடியோல சந்திப்போம். வணக்கம்.